ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த காலை வேளையில் உயிர்ப்பிக்கும் தெய்வ வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வ பிள்ளைகளை, வேத வாக்கியம் எப்படி எழுதப்படுகிறது? 2 ராஜாக்களினுடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கும்படியாக நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி கடந்து வந்தான். வேதவசனம் சொல்லப்படுகிறது, அந்த நாகமான் தெய்வ மனுஷனை பார்க்க வரும்போது அவன் பலவிதமான காரியங்களை அவன் சிந்தித்து கொண்டு வந்தான். ஆமீன். தீர்க்கதரிசி என்னை பார்த்த உடனே என்னை கட்டி தழுவி அன்போடு கூட விசாரித்து எனக்காக ஜெபித்து என்னுடைய குஷ்டரோகத்தை என்னை விட்டு மாற்றி விடுவான் என்று சொல்லி அவன் சிந்தித்து வந்த நேரத்துல எலிசா நாகமான் இடத்துல சொன்னான், நீ 7 தரம் யோர்தான் நதியில மூழ்கி ஸ்நானம் பண்ணி நீ எழுந்து போ என்று சொல்லி வேதவாக்கியம் சொல்லப்படுகிறது. ஆமீன். நாகமான் நினைத்ததுக்கு மாறாக தெய்வ மனுஷன் சொன்ன வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையை கேட்டு ஆமீன் அந்த நாகமான் கடந்து போய் 7 தரம் யோர்தான் நதியில மூழ்கி ஸ்நானம் பண்ணி அவன் சுகமாகி தன்னோட தேசத்துக்கு கடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ பிள்ளைகளை, பல நேரத்துல நாம் பல காரியங்களை யோசிப்போம். கர்த்தர் இப்படி செய்வார், கர்த்தர் அப்படி செய்வார். ஆமீன். பல விதங்களை நாம் யோசிக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையின்படி நாம் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை பெற்றுக்கொள்வது நிச்சயம். இன்றைய தினம் நீங்களும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள். இன்றைய நாள் உங்களுடைய அற்புதத்தினால் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.